திராவிடத்தின் பெயரில் சர்வாதிகாரம் செய்கிறார்கள். தலித் கேள்வி எழுப்பினாலே கோபம் என்கின்ற சூழலில் எதிர்காலத்தில் நான் கொல்லப்படலாம் என இயக்குனர் கோபி நயினார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். என்ன நடந்தது முழுதாக பார்க்கலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை வைத்து அறம் திரைப்படத்தை இயக்கியவர் கோபி நயினார். இந்த படம் விமர்சன ரீதியாக பெரும் வரவேற்பை பெற்றதுடன் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து ஹிட்டடித்த படம். இதையடுத்து பெரியாரிஸ்டுகள் பலர் தன்னை மிரட்டி வருவதாக இயக்குனர் கோபி நயினார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை அவர் பதிவிட்டுள்ளார். அதில் தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் நான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன். தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது. இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே எனக்கு அச்சமூட்டுகிறது. தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு, திராவிட சித்தாந்தவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை. இந்த சூழலில் கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம். இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. நான் அறம் என்கின்ற திரைப்படத்தை இயக்கினேன். அந்த படத்தின் கருத்து என்னவென்றால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதே. இதற்காகத்தான் திராவிட கழகம் என்னை பாராட்டி தந்தை பெரியார் விருது வழங்கியது. நிகழ்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த செயல் என்னை அவமானப்படுத்துகிறது. அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிட கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது. இது போன்ற காரணங்களுக்காக அறம் திரைப்படத்துக்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் என்றும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் போராட்ட உணர்வோடு என்று குறிப்பிட்டு அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதம் நடந்து வரும் நிலையில் பெரியார் மற்றும் திராவிடம் என்ற பெயரில் சர்வாதிகாரம் நடப்பதாக கோபி நயினார் பேசிய வீடியோவை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் பகிர்ந்துள்ளார். இது தற்போது அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.